வெளியே செம மழை பெஞ்சிட்டு இருந்தது. சித்தி வீட்டுக்கு போயிட்டு வரும்போது வாழை இலை கொடுத்துட்டு இருந்தாங்க. எங்களுக்கு சாப்பிட்றதுக்காக வாங்கி வச்சிருந்தது தான். நாங்கள் எல்லாரும் பிளேட்லேயே சாப்பிட்டதுனால அந்த இலையை வந்து கொடுங்க, நான் எடுத்துட்டு போறேன்னு சொல்லி எடுத்துட்டு வந்திருந்தேன். ஆக்சுவலாக அதில் வந்துட்டு இந்த கறி குழம்பு செஞ்சு அதில் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு பிளான்ல தான் எடுத்துட்டு வந்தேன். இந்த மழையை பார்த்ததும் சரின்னு பிளானை மாத்திட்டு சரி கொழுக்கட்டை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இலையோட வாசத்தோட வச்சு வைக்கிற அந்த கொழுக்கட்டை நல்லா இருக்கும் இல்லையா? அதனால தான் ரெடி பண்ணலாம் அப்படிங்கவும் எல்லாரும் சேர்ந்து ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு இவங்க ஒரு ஐடியா கொடுத்தானுங்களா. சரி ஓகே, நமக்கும் வேலைக்கு ஆள் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சரி எல்லாரும் சேர்ந்து ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு தான் ரெடி பண்ணோம். எல்லாரும் உட்காந்துட்டு இதை ரெடி பண்றதுக்கு என்னமோ 1 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு. ஏன்னா இவங்க பார்த்த வேலையெல்லாம் அப்படி, இவங்களுக்கு வேற செய்ய தெரியாதா. நான் ஒரு மாதிரி சொல்லி கொடுக்குறேன், இவங்க ஒரு மாதிரி பண்ணி அந்த ஃபில்லிங் எல்லாமே வெளியே வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை பட்டிட்டிங்கிறீங்க பார்த்து நான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் போச்சு. என் பையன் கொஞ்சம் நேரமா டிவி பார்த்துட்டு தான் இருந்தான். அதுக்கப்புறம் என்ன நினைச்சான்னு தெரியல, திடீர்னு நானும் வந்து பண்றேன்ட்டு அவன் ஒரு 4 கொழுக்கட்டையை வேஸ்ட் பண்ணா. இந்த கிச்சன்ல இருந்து போயிட்டு இந்த கேமரா ஆன் பண்ணிட்டா மட்டும் இதுங்க எங்க இருந்து வருங்கன்னு தெரியாது. தேனி கூட்டம் மாதிரி வந்துட்டு சும்மா என்ன ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிட்டு இந்த கேமரா வச்சு ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருக்கிறது தான் இவங்க வேலை. அப்படி இப்படின்ட்டு ஒரு வழியா பார்த்தீங்கன்னா சூப்பரா கொழுக்கட்டையா வச்சு எடுத்தாச்சு. இதோட கன்வியூஷன் vlog வந்து நாளைக்கு